எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ரவை ஊத்தப்பம் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 1 கப்பு ரவை, அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 1/2 கப்பு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்டு அப்படியே வச்சிடலாம். நான் இங்கே ஏற்கனவே ஒரு வெங்காயம், ஒரு கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம், தக்காளி. இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவை ஏற்கனவே நம்ம 30 மினிட் வச்சுருந்தோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவையில் லம்ப் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊத்தப்பம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த டாப்பிங்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஊத்தப்பம் மேலே. இப்போது எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மூடி வச்சு ஒரு 1 இல்லை 2 மினிட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஊத்தப்பம் சாஃப்டாக நல்லா ரெடி ஆகிருக்கு. நம்ம இது கூட நம்மளுக்கு பிடிச்ச சட்னி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் இங்கே க்ரீன் சட்னி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.